மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வரையிலும் கூட யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நம் தேவன் பரிபூர்ணமான தேவன். இந்த உலகத்தை தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக முழுமையாய் உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வது எப்பேற்பட்ட காரியம் என்று சொன்னால் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது எப்பேற்பட்டது சொன்னால் பரிபூர்ணம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிற வண்ணமாக சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்விலே வெளிப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு இருக்கும். நிறைவை எந்த மனிதனும் முழுமையாய் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும்போது எல்லாமே பரிபூர்ணம்தான். இயேசு கிறிஸ்துடைய மீட்பு, தன் ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காய் சிந்தப்பட்டு மீட்டெடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவன் கொடுப்பதெல்லாம் முழுமை பரிபூர்ணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிபூர்ணம் நம் வாழ்க்கையிலே கிடைத்தபடியினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இதை நினைத்து தேவனை நாம் சோதரிக்க வேண்டும். அநேகருக்கு இந்த ஒரு கிருபை கிடையாது. அநேகருக்கு தேவனை குறித்து வெளிப்பாடு கிடையாது. அநேகருக்கு தேவனை குறித்தான காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும்போது நாமோ தேவனை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்தபடினாலே நம் வாழ்க்கையில் கிருபை மாத்திரமல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் தேவனுக்கென்று வைராக்கியம் வாழ அந்த கிருபை நம்மை பாதுகாக்க இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறோம். தேவனை சார்ந்து தேவனையே நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ நம்ம இப்ப கொடுப்போம். காரணம், அவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ணமான நிம்மதியை எல்லாம் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவரும் கிருபையின் மேல் கிருபையை பெருக செய்கிற தேவனாக உம்மை நாங்கள் பார்க்கிற ஐயா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அனுபவத்தில் செல்ல எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.